சில அரண்மனைகள், கோட்டைகள பார்க்கும்போது, இவ்வளவு அழகான பேலஸ எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணும்ல. சில சூப்பரான இடங்கள பார்க்கும்போது, பல பிரம்மாண்ட படங்கள்ல நமக்கு பிடிச்ச நாயகர்கள் நடிச்ச இடங்களாக இருந்தா இன்னும் மனசுக்கு பிடிச்ச மாரி இருக்கும்ல. எஸ். ஜோதா அக்பர் அப்படிங்கிற திரைப்படம் எல்லாருமே பார்த்து ரசிச்ச திரைப்படம். ஒரு அற்புதமான திரைப்படம். இந்த ஜோதா அக்பர் திரைப்படத்த முழுக்க முழுக்க இந்த பேலஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெய்ப்பூர் அரண்மனைகள ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அசீமோ ஷான் சகன்ஷா, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள், ஹிருத்திக் ஹிருத்திக் ரோஷன், ஐஸ்வர்யாய பார்க்கறது, அப்புறம் போர் காட்சிகள் நெறையா அதுவும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அமர் ஃபோர்ட்னு பேரு. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயப்பூர்ல இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. அவ்வளோ பெரிய கோட்டை இது. இந்த கோட்டையில பார்த்தீங்கன்னா, செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் ஆயும் இந்த கோட்டை இன்னும் புதுசா இருக்கு. பழசாவே இல்ல. பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இந்த அற்புதமான கோட்டைய தான் இங்க நான் உங்களுக்காக வீடியோவ பதிவிட்டிருக்கேன். நான் இந்த அமர் ஃபோர்ட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி. மறுபடியும் இப்போ போக வாய்ப்பு கிடைச்சது. நான் போன பொழுது இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த காலத்துல எவ்வளவு மெனக்கெட்டு கட்டியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பெயிண்ட் போகாம இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க சீலிங்ல டிசைன் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் கூட பிஞ்சு போகல. எதுவுமே உடைஞ்சு போகல. நம்மலாம் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிச்சு 3, 4 மாசம், 6 மாசத்துலயே நம்ம கட்டியிருக்க வீட்ல உள்ள பெயிண்ட் போயிடுது. வீட்ல உள்ள கார பிஞ்சு கீழ விழுகுது. ஆணி அடிச்சா போகாது. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த அரண்மனை கோட்டைகள் 400 ஆண்டுகளாயும் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்குது. பார்க்கவே படுபிரம்மாண்டமா இருந்துச்சு. இங்க போனோனே ஒரு அழகான வீடியோ பதிவுன்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த அரண்மனைய வளைச்சு வளைச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த அரண்மனையை நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக போங்க. அஜ்மீர், அதாவது நம்ம வந்து ஜெய்ப்பூர் போனீங்கன்னா, ஜெய்ப்பூரில் தான் இந்த அமர் ஃபோர்ட் இருக்குது. அழகான கீழே ஒரு லேக் மாதிரி, நதி மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே தான் அவ்வளோ பெரிய ஃபோர்ட் இருக்குது. நடந்து போகிறதுக்கும் வழிகள் இருக்குது. இல்லை காரில் போகிறவங்க இந்த ஃபோர்ட்டோட பின்பக்கம் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி கொண்டு போய் கிட்ட வரைக்கும் விட்ருவாங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஏறி போகணும். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்லாம் வெயில் அங்கே பிரித்து எடுக்கும். தயவு செஞ்சு போயிடாதீங்க. அப்படி ஒரு வேளை போயிட்டீங்கன்னா கூட சில அழகான இடங்களை தவற விடக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தை பார்க்கணும். ஜோதா அக்பருங்கிற படத்தை ரசித்து பார்த்துருப்போம். ஹிருத்திக் ரோஷன், ஐஸ்வர்யா நடித்து ரஹ்மான் மியூசிக்கில் அருமையான திரைப்படம். அந்த படம் படமாக்கப்பட்ட ஒரு அழகான இடம் இது. அமர் ஃபோர்ட், ஜெய்ப்பூர். மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சில கோட்டைகளை வாழ்க்கையில் பார்க்காம இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய அரண்மனையை ஒரு முறையாவது பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.